முதல்ல விண்ணேற்பு அப்படின்றதுக்கும் விண்ணேற்றம் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. விண்ணேற்பு அப்படின்றது அவர்கள் ஆண்டவரால் எடுத்து கொள்ளப்படுதல், விண்ணேற்றம் அடைவது. விண்ணுக்கு ஏறி செல்வது விண்ணேற்றம் அப்படின்றது அவரா ஏறி போறது. அன்னை மரியாளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விண்ணுலகத்திற்கு அழைத்து கொண்டார். இது எந்த வருஷம் பிரகடனப்படுத்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1950ஆம் ஆண்டு திருத்தந்தை அவர்களால் உலகம் முழுவதும் பிரகடனப்படுத்தப்பட்டது. அன்னை மரியாள் விண்ணுலகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்கிற செய்தி மறை உண்மையாக திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்டது 1950 தான். இன்னைக்கு நிறைய பேர் நம்மள இருக்கிற ஒரு பெரிய இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிவினை சகோதரர்கள் கூட சொல்லுகிற காரியம், அன்னை மரியாள் விண்ணேற்படைந்தார் என்று சொல்லி திருச்சபை ஏற்றுக்கொண்டதை நாளை 1950ஆம் ஆண்டிலிருந்து தான் இப்படி ஒண்ணு கொண்டாடுறாங்க. இதுக்கு முன்னாடி பைபிள் அடிப்படையில, விவிலியத்தின் அடிப்படையில அந்த மாதிரி கிடையாது. அதாவது ஆதி திருச்சபையிலே இந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு தப்பறையான கொள்கையை, ஒரு தவறான கொள்கையை பரப்பி கொண்டிருக்கிறார். இதுக்கு ரெண்டு காரியம் நம்ம பார்க்கணும். அன்னை மரியாளை குறித்து 4 மறை உண்மைகள் திருச்சபை அங்கீகரித்திருக்கிறது. அது என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, அன்னை மரியாள் என்றென்றும் கன்னிகை, நித்திய கன்னிகை. அதனாலதான் கன்னி மரியாள் என அழைக்கப்படுகிறார். 2வது இறைவனின் தாய், இறைவனின் தாய். 3வது ஜென்ம பாவமின்றி உற்பவித்தவர். 4வது அன்னை மரியாள் விண்ணேற்றம் அடைவர். இந்த 4 காரியமும் அன்னை மரியாளை குறித்து திருச்சபை பிரகடனப்படுத்திய டாக்மா அப்படின்னு சொல்லுவாங்க. திருச்சபையினுடைய மறை உண்மை, திருச்சபை ஏற்றுக்கொண்ட காரியங்கள். இப்ப இது 4 காரியத்தையும் குறித்து எப்போதுமே ஒரு சர்ச்சை நிலவிக் கொண்டே இருக்கிறது. இது எதன் அடிப்படையில பார்க்கணும் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல தொடக்க நூல்ல ஏனோக் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த ஏனோக் ஆண்டவர் பிதாவாகிய கடவுளுக்கு நெருக்கமானவராய் இருந்தார், நண்பராய் இருந்தார். விவிலியத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர் ஆண்டவரோடு கூட நடந்தார், அவரை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். தொடக்க நூல் 5வது அதிகாரம் 24வது வசனம், ஏனோக்கு கடவுளோடு நடந்து கொண்டிருந்தான், பின்பு அவனை காணவில்லை, ஏனெனில் கடவுள் அவனை எடுத்துக்கொண்டார். அப்ப ஆண்டவருக்கு பிரியமானவர்கள், அவரோடு கூட நடக்கிறவர்களை ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். அப்ப ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுகிற அந்த காரியம் வரும் பொழுது, ஆண்டவர் தனக்கு பிரியமானவர்களை, தனக்கு ஏற்புடையவர்களாய் இந்த உலகத்தில் நடந்தவர்களை அவர் எடுத்துக்கொள்வார். இதே போலதான் 2 அரசர்கள், அதுல எலியா தீர்க்கதரிசி ஆண்டவரால் விண்ணுலகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அப்ப விண்ணுலகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுதல் என்பது பழைய ஏற்பாட்டு காலத்திலே இருந்தது. ஆண்டவருக்கு யார் பிரியமானவர்களாய் இருக்கிறார்களோ அவர்களை அவர் எடுத்துக்கொண்டார்.
அன்னை மரியாளை குறித்து பார்க்கும் பொழுது 1950 ஆண்டு அன்னை மரியாள் விண்ணேற்படைந்தார் என்று சொல்லி பிரகடனப்படுத்தப்பட்டதா இருக்கலாம். ஆனா அதுக்காக அன்னையிலிருந்து 1950 தான் அன்னை மரியாள் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்களான்னா கிடையாது. இன்னைக்கு நம்முடைய திருச்சபை சமீபத்துல பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல எல்லாம் வந்துச்சு, நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. வேளாங்கண்ணி திருத்தலத்துல நம்முடைய ஆரோக்கிய அன்னை செய்த புதுமைகளை திருச்சபையானது அங்கீகரித்திருக்கிறது. ஏறக்குறைய 400 ஆண்டுகளுக்கு முன்பாய் நடந்த புதுமைகள். அந்த பால்கார சிறுவனுடைய பாலை பொங்க செய்தது, அந்த போர்ச்சுகீசிய மாலுமிகள் கப்பலை கரை சேர்த்தது, இப்படியாக நடந்திருக்கிற அந்த அற்புதங்கள், அதன் வழியாக தான் அந்த கோயில் கட்டப்பட்டது. அந்த அற்புதங்களை 400 ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து பல விதத்தில் அதை சோதனை செய்து திருச்சபையானது 2024 ஆண்டாகிய இந்த ஆண்டுல அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அது உலகறிய பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த மாதிரி சொல்லும் பொழுது இந்த அற்புதம் வேளாங்கண்ணியில இப்ப நடந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா 400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இது என்னது நடந்திருந்தது. அன்னை மரியாளை குறித்து திருச்சபை ஒரு உண்மையை பிரகடனப்படுத்துகிறது என்று சொன்னால், இத்தனை ஆண்டு காலம் அதை குறித்து அது பல்வேறு விதங்கள்ல ஆராய்ச்சி செய்து பல கோணங்களில் அதை அலசி ஆராய்ந்து திருச்சபை ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறது. அதுதான் டாக்மா அப்படின்னு சொல்லி பிரகடனப்படுத்தப்படுகிறது. அதனால 1950 தான் இது சொன்னாங்க அப்படின்றதுனால அப்பதான் இது உருவாச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. விவிலியத்தின் அடிப்படையில நம்ம பார்க்கும் பொழுது அன்னை மரியாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அன்னை மரியாள் யார், அவர் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார், அவரது பணி என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிற காரியம் லூக்கா 1வது அதிகாரம். அந்த லூக்கா 1வது அதிகாரத்துல குறிப்பா 26 38 வரைக்கும் இருக்கிற இறைவசனங்கள் இதை நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னா இதுல மிக தெளிவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்னை மரியாள் யார், அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அந்த இப்ப சொல்லப்பட்டிருக்கிற நம்ம இப்ப பேசின அந்த 4 டாக்மா. அன்னை மரியாள் என்றென்றும் கன்னிகையாக இருந்தார், இறைவனின் தாயா இருந்தார், என்றென்றும் கன்னிகையாக இருந்தார், ஜென்ம பாவமின்றி உற்பவித்தவராக இருந்தார், அதற்கு பிற்பாடு விண்ணுலகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். இந்த 4 காரியமும் லூக்கா 1வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த லூக்கா 1வது அதிகாரம் ஏன் ஃபேமஸ்னு பாத்தீங்கன்னா மங்கள வார்த்தை ஜெபம் அங்கதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்னை மரியாளுக்கு முன்னறிவித்தல். அதுல 27வது வசனம், அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மனம் ஒப்பந்தமானவர், அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி ஒரு செய்தியை சொல்லுகிறார் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டின் அடிப்படையில பார்க்கும் பொழுது அநேக இடங்களில வானதூதர் தோன்றி பேசினார். அந்த வானதூதர்கள் எல்லாமே என்ன செஞ்சாங்க அப்படின்னா பிதாவினுடைய கட்டளைப்படிதான் பேசினாங்க. அவங்க எல்லாருமே என்னது மெசஞ்சர்ஸ், எல்லாரும் மெசஞ்சர்ஸ். இப்ப செல்போன்ல நீங்க எல்லாரும் இங்கிருந்து சொல்லப்படுகிற இறை செய்தியை, இங்கிருந்து நாம் பேசிக்கொண்டிருக்கிற செய்தியை நீங்க உங்களுடைய செல்போன்ல கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது செல்போன் கிடையாது, நான் தான் உங்ககிட்ட இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். அதே போல வானதூதர்கள் ஒரு மெசஞ்சர். பிதாவாகிய கடவுள் என்ன வார்த்தையை கொடுத்து அனுப்புகிறாரோ அந்த வார்த்தையை தான் அவங்க இந்த உலகத்துல இருக்கிறவங்களிடத்துல சொல்ல முடியும். அந்த விதத்துல பார்க்கும் பொழுது இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள்
கபிரியேல் சம்மனசு உச்சரித்த வார்த்தையா இருந்தாலும் இந்த வார்த்தைகளுக்கு உரியவர் சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிதாவாகிய கடவுள். அப்ப அன்னை மரியாளுக்கு கபிரியேல் சம்மனசு என்ன வாழ்த்து சொல்றார் அப்படின்னு பாருங்க. அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என எண்ணி கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்து உள்ளீர். ஏதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அடுத்தது பாருங்க, அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றே என்றார். அவர் வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலும், ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். இப்ப இதுல பார்க்கும் பொழுது பிதாவாகிய கடவுள் கபிரியேல் சம்மனசு வழியாய் அன்னை மரியாளுக்கு 5 காரியங்களை சொல்லுகிறார். முதலாவது காரியம், நீர் ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். சோ இயேசு கிறிஸ்துவனுடைய தாய் அன்னை மரியாள் என்பதை பிதாவே உறுதிப்படுத்துகிறார். அந்த குழந்தை எப்படிப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 35வது வசனம் சொல்லுகிறது, தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும், ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். அப்ப இயேசு கிறிஸ்து இறைமகன் என்பதை அக்னாலேஜ் பண்ற அதே வேளையில இந்த குழந்தையின் தாய் அன்னை மரியாள். அப்ப இறைவனின் தாய் அன்னை மரியாள் என்பதையும் அந்த இடத்துல கபிரியேல் சம்மனசு வழியாக பிதாவானவர் உறுதிப்படுத்துகிறார். இது முதலாவது டாக்மா. 2வது, தூய ஆவி, உன்னத கடவுளின் வல்லமை, நான் கன்னி ஆயிட்டேன்னு அவங்க சொன்ன உடனே தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும், ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது. அப்ப உன்னத கடவுளின் வல்லமையினால இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அப்போ அவர்கள் ஆணை அறியாமல் கன்னி பெண் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பாள் என்று சொல்லி இருக்கிற ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. அப்ப அன்னை மரியாள் ஒரு கன்னியாக இருந்தார். அடுத்தது விண்ணேற்படைந்ததை பார்க்கும் பொழுது 32வது வசனம், அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார், அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவருடைய யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அகில உலகத்தையும் விண்ணையும் மண்ணையும் ஆட்சி செய்கிறவராய் இருப்பார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது அப்படின்னு சொல்லும் பொழுது அன்னை மரியாள் ஒரு அரசி, அரசனுடைய வலது பக்கத்தில் அமர்கிறவராய் இருக்கிறார். யூத முறைப்படி, இஸ்ரேல் வழக்கப்படி ஒவ்வொரு அரசர்களும் பல மனைவியரை கொண்டிருந்தனர். தாவீதுக்கே பாத்தீங்கன்னா பெர்சபா, மீகால், அந்த மாதிரி நிறைய மனைவியர் இருந்தாங்க. சாலமோனுக்கும் நிறைய மனைவி இருந்தாங்க. அதனால இஸ்ரேல் வழக்கப்படி, அந்த பழைய ஏற்பாட்டு வழக்கப்படி அரசி, பேரரசி என்பவர் அரசனுடைய தாயாக இருந்தாள். அதனாலதான் சாலமோனுடைய அரண்மனையில
பெர்சபா பேரரசியாய் இருந்தார். அதே போல அரசனுடைய தாய் அரசியாய் இருந்தார்கள். அவர்களுக்கு அரசனுக்கு வலதுபுறத்துல ஆலோசனை சொல்லுகிற இடத்துல, பரிந்துரைக்கிற இடத்துல அவர்களுக்கு அரியாசனம் போடப்பட்டது. அந்த முறைப்படி பார்த்தோம் அப்படின்னா அன்னை மரியாளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட அரியணை இடப்பட்டது வலதுபுறத்துல. அப்போ இயேசு கிறிஸ்து விண்ணுலகத்திற்கு எழுந்து சென்றார் என்று சொன்னால் அன்னை மரியாளும் அதே விண்ணுலகத்துக்கு அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது நாம் விசுவாசிக்க வேண்டிய உண்மை. அவர் எப்படி குழந்தையில் இருக்கிற ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை பாவம் நிறைந்த ஒரு கருவுல, மனித சுவாபத்துல பாவம் நிறைந்த ஒரு இடத்துல தன்னுடைய மகனை ஒரு மனிதனாக பிறக்க அனுமதித்திருக்க மாட்டார். அதே காரியத்தை லூக்கா 1வது அதிகாரம் 47வது வசனம் பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்ளுகிறது. மீட்பராம் கடவுளை நினைத்து எனது உள்ளம் பேருவகை கொள்ளுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுகள் பட்டு கல்வாரி சிலுவையில உங்களுக்காக எனக்காக தன்னுடைய விலைமதிப்பற்ற இரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் அவர் மீட்டு கொண்டார். அந்த மீட்பின் வழியாக தான் நீங்களும் நானும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொண்டோம். அதன் வழியாக தான் ஆதி பெற்றோர் செய்த பாவங்கள் நம்மிடமிருந்து எடுக்கப்பட்டது. அவர் தன்னையே கையளித்து உன்னத பலியாக ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டதற்கு பிற்பாடுதான் இயேசு கிறிஸ்து மீட்பராக அறியப்படுகிறார். நம்ம எல்லாம் மீட்பராக ஏற்றுக்கொண்டோம். ஆனா அன்னை மரியாள் அவருக்கு அருள்வாக்கு, ஆண்டவருடைய அருள்வாக்கு சொல்லப்பட்ட பிற்பாடு அவர் ஆண்டவராகிய கடவுளை மீட்பர் என்று அழைத்து ஆராதிக்கிறார், வணங்குகிறார், கொண்டாடுகிறார். அப்ப பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்களுக்கு தான் மீட்பர் என்கிற வார்த்தை சொல்ல முடியும். நீங்களும் நானும் பாவத்திலே இருந்து கொண்டு என்னுடைய மீட்பர் இயேசு கிறிஸ்து என்று ஒரு காலம் சொல்ல முடியும். நாம் பாவத்திலிருந்து கழுகப்பட்டு மீட்கப்படும் பொழுதுதான் அவரை மீட்பராக நாம் சொல்ல முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். அன்னை மரியாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய மீட்பராக, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்ளுகிறது என்று சொல்லி அவரை வாழ்த்தினார். இன்னொரு ஒரு காரியம் அதுல பார்க்கணும் அப்படின்னா, அருள்மிக பெற்றவரே வாழ்க அப்படின்னு சொல்லும் பொழுது, கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் என்று சொல்லும் பொழுது, அருள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய அந்த கிரேஸ், ஹோலி மேரி ஃபுல் ஆஃப் கிரேஸ், அருள் நிரம்ப பெற்றவர். அப்போ நிரம்ப அப்படின்னா the fullest, full form, அதுல 1% கூட என்னது கேப்பே இல்லாம முழுமையாய் 100% அவர் அருளை பெற்றவராய் இருக்கிறார். அந்த அருள் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய பேர் நிறைய விதத்துல நம்ம புரிந்து இருக்கிறோம். ஆண்டவருடைய அருள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு உகந்த வழியில பாவங்கள் இல்லாத ஒரு பரிசுத்த வாழ்வு, பாவமே செய்ய முடியாத, பாவத்தில் விழ முடியாத ஒரு கருணை, ஆண்டவருடைய பேரிரக்கம் மூடி இருப்பதுதான் அருள்.
அன்னை மரியாள் அப்படிப்பட்ட ஒரு அருளை கொண்டிருந்ததுனால அவர் பாவத்தை வென்றெடுத்து பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவராய் இருந்தார். அதனாலதான் அவங்க ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தவர் என்று திருச்சபை கொண்டாடுகிறது. இன்னைக்கு இதெல்லாம் நம்ம யோசித்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்களும் நானும் அதே போல அன்னை மரியாள் ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு வேளையும் ஆண்டவருடைய வார்த்தையை தனக்குள்ளாய் கொண்டிருந்தார். அந்த ஆண்டவருடைய வார்த்தையை தனக்குள்ளாய் கொண்டிருந்து ஆண்டவருடைய அருளை பெற்றவராய் அவர் இருந்ததுனாலதான் எலிசபெத் அம்மாளை போய் அவர் வாழ்த்தும் பொழுது எலிசபெத் அம்மாளுடைய வயிற்றில் இருந்த குழந்தை கூட ஆண்டவருடைய ஆவியினால நிரம்பி அக்கறைப்பால் மகிழ்ச்சியால் துளிற்றில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் நற்செய்தி பணியாளர்கள்ட்ட போய், பிரதர் நீங்க எனக்காக செபிச்சுக்கோங்க, சிஸ்டர் நீங்க எனக்காக செபிச்சுக்கோங்க, இல்ல அவங்க கூட சேர்ந்து நீங்களும் நானும் செபிக்கும் பொழுது அந்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை உணர முடிவதற்கான காரணம் ஆண்டவருடைய அருளை நாம் பெற்றிருப்பதனாலையும் ஆண்டவரோடு கூட இணைந்திருப்பத பாவம் இல்லாத நிலையில ஆண்டவருடைய வார்த்தையை அன்னை மரியாள் எப்படி மனதில் இருத்து சிந்தித்து கொண்டிருந்தார்களோ அதே போல அவருடைய அருளாலையும் அவருடைய வார்த்தையாலும் நீங்களும் நானும் நிரம்பி இருக்கும் பொழுது, நம் செபிக்கும் பொழுது, பிறருக்காக செபிக்கும் பொழுது அல்லது பிறரிடத்துல நம்ம செபிக்கும் பொழுது அந்த ஆவியை அவர்களிடத்திலிருந்து உணர முடியும். நம்முடைய புனிதர்கள் எல்லாம் போன இடத்துல எல்லாம் அற்புதம் நடந்தது. அவங்க யாரு மேலெல்லாம் கைய வச்சு செபிச்சாங்களோ அவங்க மேலெல்லாம் அந்த அபிஷேகம் இறங்கிற்று அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அப்படின்னா அவர்கள் எல்லோரும் ஆண்டவருடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டவர்களாய் அவருடைய அருளால் நிரம்ப பெற்றவர்களாய் அருளை நிரம்ப பெற்றவர்களாய் இருந்ததுனாலதான் அத்தகைய ஒரு அபிஷேகத்தை பிறருக்கு அவர்களால் கொடுக்க முடிந்தது. லூக்கா 11வது அதிகாரம் 27வது வசனம், அவர் இவற்றை சொல்லிக் கொண்டிருந்த பொழுது கூட்டத்தில் இருந்த பெண் ஒருவர், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார். அவரோ இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்றார். அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை நீங்களும் நானும் கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது நீங்களும் நானும் அன்னை மரியாளை போல அவருடைய சகோதரர் சகோதரி என்ற நிலைக்கு உயர்த்தப்பட்டவர்களாய் அன்னை மரியாளை போல நீங்களும் நானும் அருளை பெற்று ஆண்டவருடைய கிருபையை பெற்று அவரை மீட்பராக கொண்டு நீங்களும் நானும் அவரோடு கூட பயணிக்க முடியும். இன்னைக்கு இதுதான் நம்மை திருச்சபையும் இந்த அன்னை மரியாளுடைய மாதத்தை கொண்டாடுகிற வேளையில அன்னை மரியாளை போல ஆண்டவரை அன்பு செய்யவும், இயேசு கிறிஸ்துவை போல அன்னை மரியாளை அன்பு செய்யவும் நம்மை அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம எல்லாருமே அதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் உண்மையோடு ஆண்டவர் எப்படி அன்னை மரியாள் முழுவதுமாக அவரை ஏற்றுக்கொண்டு அவர் பிறக்கும் பொழுதே அவர் எத்தகைய சாவை எதிர்நோக்கி இருக்கிறார் என்று தெரிந்தும் அவர் கடைசி வரைக்கும் ஒருபோதும் மனம் நோகாதபடி அவர் அவரோடு கூட பயணித்தது போல நீங்களும் நானும் கூட அவரோடு கூட பயணிக்க வேண்டும். யோவான் நற்செய்தி 19வது அதிகாரத்துல கடைசி ஆண்டவர் கல்வாரி சிலுவையில பாடுகள் படும் பொழுது கூட தன்னுடைய அன்புக்குரிய சீடரை பார்த்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரை அதிகமாய் அன்பு செய்தாரோ, ஆண்டவரை அன்பு செய்தவங்கல்ல, ஆண்டவர் யாரை அதிகமாய் அன்பு செய்தாரோ அந்த சீடரை பார்த்து இவரே உன் தாய் என்றார். அந்நேரமே அச்சீடர் அவரை
தன் இல்லத்தில் ஏற்றுக்கொண்டார். சீடர் அவரை ஏற்றுக்கொண்டார் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அன்னை மரியாள் அவரை மகனாக ஏற்றுக்கொண்டார் என்று எங்கேயுமே கொடுக்கப்படல. காரணம், அன்னை மரியாள் கபிரியேல் சமனசு எப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை முன்னறிவித்தாரோ அப்பொழுதே முழுவதுமாக தன்னை அடிமையாய் ஒப்பு கொடுத்து விட்டார். அதனால அவங்களுடைய பதில் தேவைப்படவில்லை, அதனால இங்க பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் யோவான் ஆண்டவருடைய அன்பு சீடராய் இருந்ததுனால, அன்பை புரிந்தவராய் இருந்ததுனால அவருக்கு அன்னை மரியாளை ஆண்டவர் பரிசாக கொடுத்தார். அவர் தன் இல்லத்தில் ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு ஆண்டவரை அன்பு செய்கிற நீங்களும் நானும் ஆண்டவரால் அன்பு செய்கிறவர்களாய் இருக்கிறதுனால ஆண்டவர் உங்களையும் என்னையும் அதிகமாய் அன்பு செய்வதனால இந்த உலகத்துல நீங்களும் நானும் திக்கற்றவர்களாய் போய்விடாதபடி, திக்கற்றவர்களாய் அலைந்து தெரியாதபடி தன்னுடைய தாயை உங்களுக்கும் எனக்கும் தாயாக கொடுக்கிறார். அந்த அன்னை மரியாளை நீங்களும் நானும் நம்முடைய இல்லத்திலையும் உள்ளத்திலையும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அன்னை மரியாள் நமது தாயாக, வழிகாட்டியாக, நமக்கு பரிந்து பேசுவோராக, நமக்காக இறைவனிடத்துல பரிந்து பேசி நமக்கு தேவையான எல்லா வரங்களையும் வல்லமைகளையும் பெற்று தருகிறவர்களாக எப்படி இருந்து பரிந்து பேசுவார். அந்த கானாவூர் திருமணத்துல அந்த குடும்பத்திற்காக எப்படி அவர் பரிந்து பேசினாரோ, அது மாத்திரமல்ல, அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இவர் சொல்லுவதை எல்லாம் செய்ய. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவதை எல்லாம் செய்வதற்கும், அவர் சொல்லியுள்ள வார்த்தைகள் படி நம் வாழ்வை மாற்றுவதற்கும் நம்மை கரம் பிடித்து நடத்த அன்னை மரியாள் நம் குடும்பத்திற்கு தேவைப்படுகிறார். இந்த வேளையில நம் எல்லோரும் அன்னை மரியாள் இடத்துல நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். இந்த கல்வாரி சிலுவையில, அந்த கல்வாரி சிலுவைக்கு கீழாய் அன்னை மரியாள் யோவான் ஸ்நானகரிடம் ஒப்பு யோவான் இடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டது போல யோவான் எப்படி அவரை ஏற்றுக்கொண்டாரோ அதே போல அதே மனநிலையில அன்னை மரியாளை தாயாக, நம் வழிகாட்டியாக, நம் ஆலோசகராக, நமக்கு பரிந்து பேசுவராக ஏற்றுக்கொள்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதை மட்டுமா எங்களோடு கூட பேசிய வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். அப்பா, நீ பேசிய வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய தாயை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டங்கள் அப்பா, விவிலியத்தின் அடிப்படையில நாங்கள் சிந்தித்தோம். தகப்பனே, உம்முடைய அன்பு சீடரை நோக்கி இதோ உன் தாய் என்றீர். இதோ இந்த நாள்ல ஊதாரி மைந்தனான என்னையும், மனம் திரும்பி வந்திருக்கிற ஊதாரி மைந்தனான என்னையும் நீர் அன்பு செய்கிறீர். அந்த அன்பின் நிமித்தம் உம்முடைய தாயை எனக்கு தாயாக, பரிந்து பேசுகிறவராக, எனக்கு ஆலோசனை சொல்பவராக, என்னுடைய கரம் பிடித்து உம்முடைய வழியில நடப்பிக்கிறவராக எனக்கு கொடுத்திருக்கிறேன். அதற்காக நன்றி சொல்கிறேன். உம்முடைய தாயை என்னுடைய தாயாக கொடுத்திருக்கிறீங்க. இந்த தியாகத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய தாய் காட்டுகிற பாதையில நாங்களும் நடந்து உம்மை இன்னும் அதிகமாய் அன்பு செய்யவும், உம்மை இன்னும் அதிகமாய் நாடி தேடி கண்டடையவும், உம்மோடு கூட கொண்டிருக்கிற உறவை நாங்கள் இன்னும் மேன்மைப்படுத்திக் கொள்ளவும், அதன் வழியாக உன்னுடைய தாயை போல உம்முடைய அன்புக்கு பாத்திரமானவர்களாய்
உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன் வழியாய் நடந்து உம்முடைய அருளையும் கிருபையையும் நாங்கள் இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறார். தூய ஆவியானவரே, எங்கள் மீது நீர் அசைவாடும்படியாய் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். அம்மா மரியை, இறைவனின் தாயை, இறைவனிடம் பறந்து பேசுகிற அன்னையே, மூவொரு இறைவனோடு கூட மூவொரு இறைவனின் சங்கமமாய் திகழ்ந்த அன்னையே, இந்த வேளையில கூட உடைய தூய ஆவியானவர் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், அந்த தூய ஆவியானவர் காட்டுகிற பாதையில நாங்கள் நடக்கவும், உடைய அன்பு மகனான இயேசு கிறிஸ்துவை இன்னும் அதிகமாய் நாங்கள் அன்பு செய்யவும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் நாங்கள் மாறவும் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. ஸ்துதி கன மகிமை எல்லாம் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்தி திருப்பாத்துல ஒப்புக்கொண்டிருக்கிறோம். ஸ்துதி கன மகிமை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். மீட்பரின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord.